ஜெபம் பண்ணுகிறோம்.
சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை நாமே உணர்வோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு வாரத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு பெரிய வாரத்தை காணவும் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதிவான்களா என்பதை நினைவு கூறுவோம். ஒரு இதயத்தோடும் திறந்த உள்ளத்தோடும் ஆண்டவருடைய திருப்பாதத்தை நாம் நெருங்க பற்றிக் கொள்வோம். என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். நம்மை நாமே உணர்ந்து ஆண்டவருடைய திருப்பாதங்களை நாம் பற்றிக் கொள்கிற பொழுது நாம் எப்பேற்பட்ட குற்றமுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய குற்றங்களை நீங்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பாவங்கள் தாம்பர சோப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மை உணர்கிற பொழுது அவருடைய திருக்கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வந்திருக்கிற நாம் ஆண்டவரே நீர்களை அறிந்திருக்கிறேன், இவருடைய இருதயங்களை நீர் காக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு இறக்கும் என்று சொல்லி நம்முடைய குற்றங்களுக்காக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்தார் என்ற உணர்வோடு அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கவும் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். மீண்டும் ஒரு பெரிய வாரத்தை காண்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிற கடந்த வாரத்திலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா வித மேன்மையான காரியங்களுக்காகவும் ஆண்டவர் நன்றிகளை ஏற்போம். எத்தனையோ நன்மைகளையும் ஈவுகளையும் நாம் எதிர்பாராத சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை வழிநடத்துவதற்கு தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த புதிய வாரத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்போம். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாம் முன்வைத்து காரியங்களை செய்யவும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களிலே ஆண்டவரின் பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூற செய்யப்படுகிற எல்லா ஆயத்தங்களிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாகவும்
ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திற்காக அதிகமாய் நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நன்றிகளை ஏறெடுப்போம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆலயம் இன்னும் மகிமையான ஆலயமாய் விளங்க ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கிறதா இருக்கவும் ஆண்டவர் வழிநடத்தும் நாம் ஆண்டவரின் திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆலயத்தின் எல்லா தேவைகளையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். திருச்சபை குடும்பங்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம். இந்த திருச்சபை மூலமாக பெற்றுக் கொள்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த திருச்சபையானது ஆண்டவருக்கு பிரியமான திருச்சபையாய் விளங்கவும் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற திருச்சபையாக இருக்கவும் ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக இந்த ஆலய கட்டுமான பணிகளுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் ஏற்ற வேளையிலே ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டியெழுப்பவும் ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த திருச்சபையின் மூலமாக செய்யப்படுகிற எல்லாவித ஊழியர்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம். தூர இடங்களிலே பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம். நம்முடைய இந்திய நாட்டுக்காகவும் தென்னிந்திய திருச்சபைக்காகவும் கோவை திருமண்டலத்திற்காகவும் அதிகமாய் நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நாட்டின் தலைவர்களுக்காகவும் திருச்சபை தலைவர்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் தாமே அவர்கள் சுத்த மனசாட்சியோடும் உண்மையோடும் அவருடைய பணிகளை செய்ய ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நம்மோடு கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் தேவையில் இருப்பவர்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம். குறிப்பாக கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் மக்களை இலக்கு கொடுத்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட மக்களை குணப்படுத்தவும் ஆற்றவும் தேற்றவும் ஆண்டவரின் நிறைவான சமாதானத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம்.
இந்த வேளையிலே கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் கூட ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து ஆண்டவரே எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறேன், என்னுடைய மனபாரங்களை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன், என்னுடைய கண்ணீரை காக்கிற தேவனாய் இருக்கிறேன். எல்லாவித மனபாரங்களையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் இறக்கி வைத்து ஆண்டவரே எங்களையும் நீர் வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். யார் யார் என்னென்ன தேவைகளோடும் மனபாரங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வியாதிகளோடும் இங்கே அமர்ந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திற்கு நேராக நாம் ஒப்புக் கொடுத்து அவருடைய திருக்கரங்களிலே நம்முடைய பாரங்களை ஒப்படைப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் கேட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவரிடத்துல ஆண்டவரை நீர் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காகவும் தூர இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கொண்டாடுவோம். பிள்ளைகளை இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக அதிகமாய் வளரவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழவும் ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கொண்டாடுவோம். இந்த வாரத்திலே நம்முடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். புதிய வருடத்திலே புதிய புதிய கிருபைகளோடும் நிறைவான ஆசீர்வாதங்களோடும் ஆண்டவரின் பிள்ளைகளாய் ஜீவிக்க ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கொண்டாடுவோம். சற்று நேரம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவோம். நாம் கேட்க போகின்ற வசனங்கள் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஆண்டவர் வழிநடத்தும்படியாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வேண்டிக் கொள்வோம். இந்த நாளின் செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற சகோதரன் டேனியல் அவர்களுக்காகவும் அவருடைய ஊழியர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நன்றிகளை கொண்டாட்டங்களை ஒன்றிணைத்து எந்த ஜெப வேளையுமே தேடி வந்தேன், தேவா மதத்தார்மே என்ற பாடலை ஜெப நிலையில் இருந்தபடியே நாம் பாடுவோம்.
இந்த நாளில் நம்முடைய திரு சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் கடந்து வந்து என்னுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்யவும் உம்மை நன்றியோடு துதிக்கவும் இது கொடுத்த உன்னதமான கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். மாத்திரமல்ல, எத்தனையோ காரியங்களை என்னுடைய மனபாரங்களை நாங்கள் இறக்கி வைக்க கிருபை பாராட்டினேன். ஆமாண்டவரே, தொடர்ந்து எங்களை தாழ்த்தியுடைய கரங்களுக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும் பலப்படுத்தும். வரும்போது நாட்களிலே இன்னும் அதிகமாய் ஓடுகிற நீதிக்கு பலத்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 128ஆம் சங்கீதம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர்களின் கணிதனும் திராட்சைப்படியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பதியை சுற்றிலும் ஒளிவர் மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வார காணிக்கை 1,32,602 ரூபாய் கடந்த வாரத்தில் நாம் காணிக்கையாக நாம் படைத்திருக்கின்றோம். நாம் யாவரும் அறிந்திருக்கின்றபடி ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு கிறிஸ்துமஸ் சங்கமம் என்ற நிகழ்வுகள் யூடியூபிலும் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜிலும் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே நம்முடைய திருச்சபை மக்கள் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பெயர் கொடுத்து பாடல்களை அனுப்பாதவர்கள், இன்னும் பாட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நீங்கள் ஆராதனை முடிந்தவுடன் என்னை சந்திக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். பெயர் கொடுத்து இன்னும் பாடலை கொடுக்காதவர்கள் இன்று மாலைக்குள்ளாக உங்களுடைய பாடல்களை பாடி அனுப்பும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு அந்த நிகழ்வு வருகின்றது. அதே போல ஒவ்வொரு நாளும் காலை அதிகாலை 4 மணிக்கு விடியலின் சிந்தனை என்ற ஒரு நிகழ்வும் நம்முடைய திருச்சபை சார்பாக யூடியூபிலும் ஃபேஸ்புக்லையும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் சித்தமானால் வருகின்ற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள் அன்று காலை 4:30 மணிக்கு முதல் ஆராதனையும் 9:30 மணிக்கு 2ஆம் ஆராதனையும் நாளையில் நடைபெறும். சபையார் அதை கவனத்தில் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக சிறப்பு காணிக்கை அவர்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுக்கப்படும். அதோடு கூட கிறிஸ்துமஸ் பரிசுக்கான டோக்கனும் உங்களுடைய இல்லங்களிலே கொடுக்கப்படும். அந்த நாளிலே நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களுக்கான பரிசுகளை பெற்று செல்லும்படியாக உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது 4 சேர்ஸ் வாங்கி கொடுக்கும்படியாக கேட்டிருந்தோம். அதற்கான விலை, ஒரு சேரின் விலை 560 ரூபாய். ஒரு சிலர் இதை கொடுத்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே அறிவித்தது போல நாம் ஆண்டவர் சித்தமானால் வருகின்ற கிறிஸ்துமஸ் நாளன்று புதிய நாற்காலிகளை பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கின்றோம். தயவு செய்து உங்களுடைய நன்கொடைகளை
சீக்கிரமாக பொருளாளர்களிடத்தில் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரத்தில் யாரெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய பெயர்களை அறிவிக்கும் பலகைகளில் அறிவிக்கப்படும். யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தால் நீங்கள் அதை சொல்லும்படியாகவும் உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் செய்தியை நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து சகோதரன் டேனியல் அவர்கள் நமக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். இந்த நாளிலும் அவர்கள் நம்மத்திலே வந்திருப்பது நமக்கு இருந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் சகோதரர் அவருடைய அன்போடு வரவேற்கிறேன். மீண்டுமாக கீர்த்தனைகளிலே 333வது கீர்த்தனையை நாம் அமர்ந்தபடியே பாடுவோம். கீர்த்தனை 333 எங்கும் புகழ் இயேசுராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடலை பாடி முடிந்த பின்பு நம்ம வந்திருக்கின்ற சகோதரர் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை நம்மோடு கூட வைத்துக் கொள்வார்கள். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே,
நல்ல கால வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உடமை ஸ்தோத்திரிக்கிறோம். காலையிலே உடைய கிருபையை வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உடைய கிருபையை எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே, உடைய பரிசுத்த நாளிலே, உடைய ஆராதனைக்குரிய நாளிலே உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதித்து பாடவும், இந்த நல்வார்த்தைகளை கேட்கவும், இந்த நாளை எங்களுக்காக தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, உடைய நல்வார்த்தைகளை இந்த நாளிலே கேட்கிறவர்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, உடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்க உதவி செய்வியாக. பேசுகிற தேவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்றும் எங்களோடு கூட இடைபடும்படியாக, எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் அதிகமாக அறிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக இன்னும் ஒரு சில தினங்களிலே கிறிஸ்துமஸ் மற்றும் புதிய வருடம் உங்களுக்காக உருவாக்கப்பட போகிறது. பழைய வருடம் உங்களை விட்டு விடைபெறப் போகிறது. முன்பதாகவே அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அல்லது புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய வருடத்திலும் இந்த திருச்சபை இன்னும் மேன்மையாய் அலங்கரிக்கப்படவும், ஒரு புதிய திருச்சபையாய் காணப்படவும் ஆண்டவரிடத்திலே நாம் ஒரு நாள் வேண்டிக் கொள்வோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் அநேக கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த புதிய வருடத்திற்குரிய ஒரு தகுதியாக ஒரு வாக்குத்தத்த செய்தியை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளலாம். வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே பல சூழ்நிலைகளிலே நாம் அது நம்மிடத்திலே வருகிறது. டிவி பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் ஆரம்பத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தம் தரப்படுகிறது. புதிய வருடத்திலும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நீங்களே இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். இவற்றையெல்லாம் நினைவு கூர்ந்து எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறி வருகிறது? எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் அது உங்கள் வாழ்க்கையிலே நிறைந்து காணப்படுகிறது? வாக்குத்தத்தம் எப்பொழுதுமே நிறைவேறக்கூடியது என்பதை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதையும், ஒரு வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே, அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அது தகுதியாக இருக்க போகிறது என்பதையும் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். வேதம் ஒரு அற்புதமான படைப்பு. ஒரு வேத வசனத்தை ஒவ்வொருவர் வாசிக்கும் பொழுதும், ஒவ்வொருவர் அதை நினைத்து பார்க்கும் பொழுதும் ஒரு புதிய வெளிப்பாடுகளை தரக்கூடிய வேத புஸ்தகம். ரெவல்யூஷன் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள். வெளிப்பாடு இல்லாமல் ஜெபிக்க முடியாது, வெளிப்பாடு இல்லாமல் பிரசங்கம் பண்ண முடியாது. என்னை குறித்து அதிகமாக எங்கள் மத்தியில் பேச வேண்டிய அவசியமில்லை. என்னை நன்கு அறிவீர்கள். என்னுடைய சாட்சி அவசியம் இல்லாதது. நல்ல ஒரு சிலர் புதிதாக வந்திருப்பதுனால் 1-2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாரம்பரிய இந்து குடும்பத்திலிருந்து புறப்பட்டு வந்தவன். 2005ஆம் வருடம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன்.
திருப்பூர் பட்டணத்தில் ஒரு தொழிலதிபராக இருந்தவன். என் மனைவி மாத்திரமே ஒரு கிறிஸ்துவ பெண். எப்படி நான் ஒரு கிறிஸ்துவனாய் மாறினேன், எப்படி இந்த வேத புஸ்தகத்தை அறிந்து கொண்டேன், இன்னும் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கோடிக்கணக்கில் செக்ல கையில் போட்டிருப்பேன். அப்பொழுதெல்லாம் இல்லாத ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய ஊழியத்தை எல்லா திருமண்டலங்களிலும் நாங்கள் தேவனுடைய கிருபையினால் செய்து வருகிறோம். அப்படி தேவன் எப்படி ஒரு தென்னிந்திய திருச்சபை எனக்கு அதிகமாய் பிடிக்கும். 99% தென்னிந்திய திருச்சபை ஊழியத்திலே எல்லா திருமண்டலத்திலும் இருக்கிற ஆயிரமானவர்கள் நன்கு அறிவார்கள். அவர் கிருபையாய் எங்களுக்கு இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய முதல் பிரசங்கத்திலிருந்து இதுவரைக்கும் சொல்றேன், ஒரு நாளும் நான் வேதத்தை திறந்தோ அல்லது குறிப்பெடுத்தோ அல்லது மற்றவர்கள் வாசிக்க சொல்லியோ நான் பிரசங்கித்தது இல்லை. எல்லோருமே அதை பாராட்டி இருக்கிறார்கள். அது ஒரு தேவ கிருபை என்று தான் நான் சொல்ல முடியும். என்னால் ஒன்றும் அல்ல. வேதத்திலே அதிகமாய் நான் பிரியமாய் இருப்பேன். அதுதான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதனால் அன்பானவர்களே, இந்த நாளுக்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தம் ஆம் தான், அது ஆமேன் தான். எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறக்கூடியது. ஆனால் அதை எப்படி உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றிக் கொள்ளுகிறீர்கள்? சிலருடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அதற்கேற்றபடி அந்த வாக்குத்தத்தத்தை முதன்மைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். எத்தனையோ பேர் சொல்லுகிற சாட்சியை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறியது என்று சொல்லும்படியாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அநேகர் இன்னும் இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறவில்லை, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று தேவனையும் வேதத்தையும் ஊழியர்களையும் அவர்கள் கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது ஆம் தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை. அது எந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த காரியத்தை நிறைவேற்றின பிறகுதான் அது அவரிடத்திலே வருகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு 3 வழிமுறைகள் உண்டு. இது இந்த நாளுக்குரிய சத்தியம் மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கல்லறையில் அடக்கப்படப்படும் வரைக்கும் இந்த சத்தியம் மாறாது. எப்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது என்று சொல்லுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் உங்கள் பட்சத்தில் இந்த வாக்குத்தத்தம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் இந்த 3 காரியங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. முதலாவது, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்தில் எழுதி இருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், திருப்புங்கள் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமானது விசுவாசத்தினால் பெரும்படிக்கு இப்படி ஆயிற்று. கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல்
ஆபிரகாமை நினைவு கூர்ந்து கலாத்திய சபையிலே தேவ ஜனங்களுக்கு, சபை ஜனங்களுக்கு 3 காரியத்தை அங்கே முக்கியத்துவப்படுத்துகிறார். அதிலே ஒன்று, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால், புறஜாதிகளாக இருக்கிற நமக்கு கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், ஆவியானவரால் எழுதப்பட்ட, ஆவியானவரால் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம். இத்தனை பெரிய வசனத்திற்கு பவுல் சொல்ல விரும்பியது ஒன்றே ஒன்றுதான். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும், ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக இருந்தாலும், கிறிஸ்து இயேசுவின் ஆசீர்வாதமாக இருந்தாலும், வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதமாக இருந்தாலும், நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் விசுவாசம். அதைத்தான் இங்கே முதன்மைப்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது கூட. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்ல வந்த காரியம், நீங்கள் விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்களிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம் பெரிய அளவெல்லாம் சொல்லப்படல. கடுகளவு, கடுகளுடைய அளவு நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் இந்த கடுகளவு விசுவாசம் கூட இல்லாமல் இருப்பது வேதனை. இந்த இத்தனை கடுகளவு விசுவாசம் கூட சில இடத்தில் இல்லாமல் இருப்பதனால்தான், இந்த விசுவாசத்தை நாம் பயன்படுத்தாமல் இருப்பதனால்தான் என்னுடைய வார்த்தை நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் என்றென்று உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். விசுவாசம் இல்லாமல் இந்த இடத்திலே நீங்கள் இந்த ஆராதனையை செய்திருப்பீர்கள் என்றாலும், விசுவாசம் இல்லாமல் இந்த இடத்திலே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம் ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வருவதற்குரிய முக்கிய நோக்கமும் நமக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர்கள் தேவனிடத்திலே கேட்டார்களாம். என்ன கேட்டார்கள்? ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எத்தனை முறை இந்த விசுவாசத்திற்காக எத்தனை முறை ஜெபித்திருப்பீர்கள்? என்றைக்காவது ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் எல்லையை விரிவாக்கி தாரும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்களுக்கு நான் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். இதனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு முதலாவது தேவன் செய்த காரியம், எழுதி வைத்த காரியம் விசுவாசத்தினால் தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் பட்சத்திலே வரும். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நமக்கு வாழ்க்கையிலே சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். இது எனக்குரிய வாக்குத்தத்தம் அல்லவா? இது எனக்குரிய வார்த்தை அல்லவா? என் குடும்பத்திற்குரிய வார்த்தை அல்லவா? என் ஊழியத்திற்குரிய வார்த்தை அல்லவா? என் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய வார்த்தை அல்லவா? ஒரு சாதாரண தென்னிந்திய திருச்சபை என்று சொல்லக்கூடாது, இது ஒரு சாதாரண ஆலயம் என்று சொல்லக்கூடாது. இது உண்மையிலே நம்பிக்கையின் வாசல். யார் ஒருவர் நம்பிக்கையின் வாசலுக்குள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரமே இது திறந்த வாசல். உபவாசத்திற்கு வரலாம், எல்லா நிகழ்வுக்கும் வரலாம். ஆனால் விசுவாசம் இல்லாத பட்சத்திலே ஒன்றுமே இந்த வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. என்னுடைய வாக்குத்தத்தம் எதுவாக இருந்தாலும் முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதத்திலே திருப்பதி ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும், ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும், எப்படி ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு திருச்சபையிலும், ஒவ்வொரு நிருப சத்தியத்திலும் மிக அழகாக சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நிருபங்கள் சபைக்காக எழுதப்பட்டது. அநேக இடங்களிலே சொல்லுவேன், நிருப சத்தியத்தை திருச்சபையிலே பதித்து வைக்க வேண்டும். எந்த ஒரு திருச்சபை
எருசலேமை ஒருவராலும் அசைக்க முடியாது. ரோமர் புஸ்தகத்திலே 18ஆம் வசனத்திலே உன் சந்ததி வளமாக இருக்கும் என்று எண்ணப்பட்டபடியே அநேக காவிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு இல்லாமல் இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாமுடைய ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட நமக்கும் அப்படிதான் இருக்கு. நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை நம்ம அமர்ந்திருக்கிறோம். சூழ்நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையை நாம் பார்ப்பது கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஆபிரகாமுக்கு தேவன் பல வாக்குத்தத்தங்களை அள்ளி அள்ளி கொடுத்தார். கிள்ளி கொடுக்கல, அள்ளி அள்ளி கொடுத்தார். ஆனால் அவருடைய சூழ்நிலை நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அப்படி என்ன நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுக்கு? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்திலே பலவீனனாய் காணப்படவில்லை. தனக்கு 100 வயதாகி விட்டது. தன் மனைவி சாராளின் கர்ப்பம் செத்து விட்டது. எண்ணாமலே இருந்தார். ஒரு கர்ப்பம் செத்தவனுக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்? 100 வயதானவனுக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்? ஒரு சரீரம் செத்தவனுக்கு எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்? இதான் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை நிறைய இருக்கு. சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இத்தனை நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் அவர் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். நம்பிக்கையோடு இருந்தார். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஈசாக்கை கொடுப்பார். என் மனைவி சாராளின் கர்ப்பத்தை திறப்பார். அடுத்த வசனம் சொல்கிறது 20ஆம் வசனத்திலே, அவன் சிறிதளவும் சந்தேகப்படவில்லை வாக்குத்தத்தத்தை குறித்து. அவிசுவாசம் கூட அவனிடத்தில் இல்லை. 21ஆம் வசனம் சொல்கிறது, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானார். பிரியமானவர்களே, எதற்காக இதை நினைவுபடுத்துகிறோம்? எதற்காக இதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்? புதிய வருடம் வரப்போகிறது. இந்த புதிய வருடத்தில் புதிய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தரப்பட போகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார்? வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் வார்த்தையில் உண்மையுள்ள ஒரு தேவன். இப்பொழுது கூட நம் வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அறியாமல், தெரியாமல், புரியாமல் இருந்து விட்டால் புதிய வருடத்திலே நம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போய்விடும். ஆபிரகாமை போல நம்பிக்கையின் வாசலுக்குள் வந்து, ஆண்டவர் எனக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இதை நான் உரிமைப்படுத்த வந்திருக்கிறேன், இது எனக்குரியது, இது என் குடும்பத்திற்குரியது. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதி வைத்திருக்கிறார், அதை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு. இரண்டாவதாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்ப நான் பிரயாசப்படுகிறேன். இன்னும் நீங்கள் இந்த திருச்சபை விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். கோவை திருமண்டலங்களிலே அநேக திருச்சபைகள் உண்டு. ஆனாலும் போத்தனூர் திருச்சபையிலே மற்றவர்கள் பேச வேண்டும். அந்த திருச்சபையிலே எல்லோரும் விசுவாசத்தோடு காணப்படுகிறார்கள், விசுவாசத்திலே பலப்பட்டு காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சி திருமண்டலத்தில் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ எல்லாம் பெறுவீர்கள். இரண்டாவது ஜெபம். ஜெபத்தில் தான் நாம் தேவனோடு கூட உறவாட முடியும், பேச முடியும். தேவனோடு பேசுவதுதான் ஜெபம். ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதல்ல ஜெபம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உரிமைப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். அதான் ஜெபம். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது ஏதோ ஒரு கடமைக்காக செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ
அந்த வாக்குத்தத்தத்தை உரிமைப்படுத்தி ஜெபிக்கணும். விசுவாசித்து விட்டீர்கள், அந்த விசுவாசத்தோடு அந்த ஜெபத்தை மேலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்தில் அவைகளை கேட்பீர்களோ. நீதிமொழி புஸ்தகம் 28ஆம் நீதிமொழி 9ஆம் வசனம் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பானது. பைபிள் இல்லாத ஒரு ஜெபம், பைபிள் வசனம் இல்லாத ஒரு ஜெபம், பைபிள் வசனத்தை அறிக்கை செய்யாத ஒரு ஜெபம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. தேவனை பிரியப்படுத்த வந்திருக்கிற நாம் தேவனை அருவருப்பை ஏற்படுத்தி விடாது. என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு தரப்படுகிறதோ அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்க தான் கொடுத்தீங்க, இதை நான் நம்பி இருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசித்து இருக்கிறேன், இந்த வார்த்தையின்படியாக வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குடைய ஜெபம் அருவருப்பானது. அன்றைய வார்த்தைகளை வைத்து வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, எந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேற வேண்டுமோ அந்த வார்த்தையை நீங்கள் நிச்சயமாக அறிக்கை செய்து ஜெபித்தால் தான் அந்த வார்த்தை உங்கள் பட்சத்திலே நிறைவேறும். இல்லை என்றால் இப்படியே தான் இருக்கும். கடைசியாக மூன்றாவதாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முதலாவது ஒரு விசுவாசம், இரண்டாவது அந்த விசுவாசத்தோடு இருக்கிற ஜெபம், மூன்றாவதாக திருப்புங்கள் எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அவன் பொறுமையாய் காத்திருந்து சுதந்திரித்துக் கொண்டான். வாக்குத்தத்தத்தை அவன் பொறுமையாய் காத்திருந்து சுதந்திரித்துக் கொண்டான். உடனே நடக்கணும், இப்பொழுது வேணும், அப்படி அல்ல. உடனே நடக்கணும், அது அற்புதம். என்னுடைய வாக்குத்தத்தங்கள், என்னுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றால் விசுவாசம் மாத்திரம் போதாது, ஜெபம் மாத்திரம் போதாது, அதோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே பொறுமையாய் நீங்கள் காத்திருக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்திலே, மேலும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. காத்திருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கணும். இந்த மூன்று காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே இணையும் பொழுது தேவன் எந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த வார்த்தை நிறைவேறும். இப்பொழுது நாம் வாசித்த 128ஆம் சங்கீதத்திலே, இது ஒரு குடும்ப சங்கீதம் என்று சொல்லுவார்கள். அநேக ஆயர்மார்கள் இல்ல சந்தீபத்துக்கு வரும் பொழுது, பர்த்டே, மேரேஜ் டே எல்லாவற்றுக்கும் இந்த சங்கீதத்தை பயன்படுத்தக்கூடும். பல முறை இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து இருக்கிறோம். ஒரு சிலருக்கு அப்படியே சொல்லுவாங்க. இதில் ஒரு வாக்குத்தத்தம் முக்கியமாக காணப்படுகிறது. அதில் 5ஆம் வசனம், 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். சீயோன் எருசலேம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேதத்துல ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. இன்னைக்கு இந்த சீயோனில என்னென்ன ஆசீர்வாதம் வரப்போகுது, அதாவது புது வருடத்தினுடைய உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆசீர்வாதம். சீயோன் இங்கிலீஷ்ல ஜயான். இந்த சீயோன் என்பது ரெண்டு பொருள்படும். ஒன்று பரலோகத்திலே தேவனுடைய வாசஸ்தலம், இரண்டாவது பூலோகத்திலே தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம். நம்ம தெளிந்து திருச்சபை ஆத்தூர் ஆலயத்தினுடைய பெயர் சீயோன் ஆலயம். அப்படியாக சீயோனில் இருந்து தேவன் வாசமாக இருக்கிற ஒரு இடம். சீயோனில் இருந்து வருகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? சீயோனில் இருந்து என்னென்ன தேவன் இந்த வருடத்திலே நமக்கு அனுப்ப போகிறார்? இது ஒரு வாக்குத்தத்தமாய் கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை குறித்து நாம் இந்த நாளில் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தியானித்தோம். இந்த சீயோனில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் வாக்கியம் என்ன? பலமுறை நாம் வாசித்து இருக்கிறோம், பலமுறை இந்த சீயோன் வார்த்தையை கேட்டு இருக்கிறோம். ஆனால் சீயோனில் இருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். வேதத்திலே திருப்புங்கள் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்களுடைய நாயகர், ஊரில் ஒருவராக இருந்து உங்களை 2 பேராக, வம்சத்தில் 2 பேராக தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து வந்து. நாம் தனி மனிதனாக இருந்தோம். நமக்கு மனைவி என்ற ஒரு அந்தஸ்தை தேவன் கொடுத்து, ஊரில் ஒருவராக இருந்த நீங்கள் வம்சத்தில் 2 பேராக தெரிந்து கொண்டு, சீயோன் என்பது சபைக்கு தேவன் அழைப்பு. எதற்காக சீயோனில் இருந்து சீயோனுக்கு தேவன் சபைக்கு அழைத்து வர வேண்டும்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, 15ஆம் வசனம், என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பரை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் அறிவோடு புத்தியோடு உங்களை மேய்ப்பார். பொதுவாக திருச்சபையில் வருகிற ஆயர்மார்கள் எல்லாருமே ஒரு சிலரை தவிர தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர். அவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் தான் அந்த சபைக்கு வர முடியும். அவருடைய வேலை, அவருடைய ஊழியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள். தன் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் நாம் சில நேரங்களிலே மேய்ப்பருக்கு விரோதமாய் செய்கிறோம். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர் என்பது இந்த மேய்ப்பரை பகைத்தால் ஆண்டவரை பகைக்கிறேன். தேவன் சீயோனுக்கு அழைத்து வருவதனுடைய நோக்கம், சீயோனிலிருந்து தேவன் என்ன நமக்கு தரப்போகிறார், சீயோனுடைய ஆசீர்வாதம் என்ன? சென்னை நமது ஆசீர்வாதங்களை நினைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு மேன்மையான ஒரு சத்தியம், அவருடைய வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, how to receive the God promise, நாம் அதை அறிந்து கொண்டோம். ஒன்று விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் பொறுமையினால். சீயோனிலே, இந்த போத்தனூர் சீயோனிலே, தேவனுடைய சபையிலே, தேவன் உலாவை கொண்டிருக்கிற இந்த சபையிலே நீங்கள் இருக்கிற இந்த சீயோனிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் என்ன, சீயோனிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் என்ன, நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை சீயோனுக்கு அழைத்து வந்திருக்கிறார். சீயோனிலே எங்களை அறிவோடு புத்தியோடு மேய்ப்பதற்காக தன் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பரை கொடுத்திருக்கிறார். சீயோனுடைய பாக்கியம் என்ன, சீயோனுடைய நன்மைகள் என்ன? இந்த சீயோன்ற வார்த்தையை இந்த ஆராதனையை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். சில நேரங்களுக்கு கண்களும் சில தேன கூட கிடைக்கிறது. சீயோனுடைய பாக்கியம் என்ன, சீயோனுடைய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் 3 காரியங்களை முக்கியத்துவப்படுத்துகிறது. முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், the spiritual blessing. அது அவ்வளவு நம்ம எதிர்பார்க்கறதில்லை, ஆனா அதுதான் எதிர்பார்க்கணும் பைபிள் சொல்லுது. என்னுடைய நீதியை தேடி ராஜ்யத்தை தேடி பிறகு எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் முதன்மையானது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முக்கியமாக நாம் கேட்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே உன்னதங்களுக்குரிய சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த ஒன்று இருந்தாலே போதும், எல்லாமே பின்னாடி வரும். இரண்டாவது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், அதான் ரொம்ப முக்கியம். இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, இந்த கொள்ளை நோய் உடனுக்குடன் சரீரத்தை தாக்குகிறது. சரீரத்தில் சுகம், சரீரத்தில் ஆரோக்கியம். பிரியமானவனே, ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நோய்வாய்ப்பட்டு வந்திருப்பதை தேவன் விரும்பவில்லையே, வியாதியோடு வந்திருப்பதை தேவன் விரும்பவில்லையே. வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று தானே தேவன் விரும்புகிறார். சரீர பிரகாரமான ஆசீர்வாதமும் தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். மூன்றாவது தான், இதுக்குதான் நாடி ஓடி வரும், அதான் உலக பிரகாரம். பொன் வெள்ளி பணம் உலக பிரகாரமானதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமானதை நாம் தேவனிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும்
பணம் அவசியமாக இருக்கிறது, பொன்னும் வெள்ளியும் இடத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியும் அந்த நிறைவுகளும் கர்த்தருடையது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் சீயோனில் இருந்து நமக்கு அனுப்புகிறார். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக சீயோனுடைய பாக்கியம் என்ன, சீயோனுடைய நன்மைகள் என்ன? சங்கீத புஸ்தகத்திலே 20ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி சீயோனில் இருந்து உங்களை ஆதரிக்கிறார். கர்த்தருடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். என்னதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் கூட, என்னதான் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருந்தாலும் கூட, கர்த்தருடைய ஆதரவு இல்லை, ஒன்றுமே இல்லை. அரசியல் கட்சி கூட சொல்லுது, இந்த கட்சி எனக்கு ஆதரவு கொடுக்குது. ஒரு தனி மனிதன் சொல்றான், இவர் எனக்கு ஆதரவு கொடுக்கிறார். ஆனால் தேவ ஆதரவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆதரவு எங்கிருந்து வருகிறது? சீயோனில் இருந்து வருகிறது. அவர் ஆதரிக்கிற தேவன் அல்லவா? சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, ஆபத்து நாளிலே எல்லாரும் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார் தாவீது சொன்னார். சீயோனிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற 2வது பாக்கியம் ஆதரவு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிக்கிறவர், அவர் உனக்கு ஆதரவு கொடுக்கிறவர். சீயோனிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, சீயோனிலிருந்து கர்த்தர் ஒத்தாசைகளையும் ஆதரவையும் தருகிறார். இது 2வது சீயோனிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பாக்கியம். 3வதாக, பிரியமானவர்களே, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, 2வதாக ஒத்தாசைகளையும் ஆதரவையும் தருகிறார். நீங்கள் கர்த்தருடைய ஆதரவை பெற்றிருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது சீயோனிலிருந்து கர்த்தர் அந்த ஆதரவை உங்களுக்கு அனுப்புகிறார். 3வதாக, சங்கீத புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 7வது வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுப்பாராக. இது மன்னிப்பை கொடுக்கிற ரட்சிப்பு அல்ல, இது விடுதலையின் ரட்சிப்பு, பாதுகாப்பின் ரட்சிப்பு. ரட்சிப்பு பல விதத்திலே வேதத்தில் எழுதப்பட்டு ஆண்டவரிடத்தில் வருகிறது மாத்திரம் ரட்சிப்பு அல்ல, அது ஒரு ரட்சிப்பு. ஆனால் அநேக வார்த்தைகள் வேதத்திலே விடுதலை என்ற பெயரிலே எழுதப்பட்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. இயேசு கடலில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். பேதுரு அந்த இடத்துல அதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், நீரோ என்றால் நானும் வரட்டுமா? ஆண்டவர் ஒன்றுமே சொல்லவில்லை, வாய் முடித்தான் சொன்னார். அதுவரை இயேசு முகத்தை பார்த்துக் கொண்டிருந்த பேதுரு திடீரென்று கடலை பார்த்தான், ஆழத்தை பார்த்தான், கடலுக்குள் விழுந்து விட்டான். பரிசுத்த மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்டான், கர்த்தாவே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும். என்னுடைய கரமனை தூக்கி பிடித்தது. இப்படிப்பட்ட ஒரு விடுதலை இருந்தால், கடலின் ஆழத்துக்குள்ள எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு தத்தளிப்புல இருந்தாலும் தேவன் உங்களை ரட்சிக்கிறவர். கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களுக்கு அந்த ரட்சிப்பை தருகிறவர். அதைத்தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் உங்களை ரட்சிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், பராமரிக்கிற தேவன். சீயோனில் இருந்து ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சீயோனில் இருந்து ஆதரவு ஒத்தாசைகள் மாத்திரமல்ல, சீயோனில் இருந்து உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. அடுத்ததாக, சீயோனில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, எருசலேமின் வாழ்வை காண்பார் எப்பொழுது ஜீவனுள்ள நாள் வரை. 4வதாக, சங்கீத புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். மனித வாழ்க்கைக்கு தேவையானது, ஊழியத்திற்கு தேவையானது பிரகாசம். ஒரு குடும்பம் பிரகாசமாக இருக்குமானால், ஒரு ஊழியம் பிரகாசமாக இருக்குமானால் எவ்வளவு மேன்மை. இந்த முகத்தின் பிரகாசம் பார்க்கும்போதே தெரியும் ஒரு குடும்பத்தினுடைய பிரகாசத்தை. இந்த பிரகாசத்தை கர்த்தர் சீயோனிலிருந்து அனுப்புகிறார்.
அவர் பூர்ண வெளியுள்ள சீயோனிலே அவர் பிரகாசம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பிரகாசத்தோடு காணப்படுகிறார். முக பிரகாசமாக இருக்கிறது. ஆண்டவரது பிரகாசத்தை நம்ம கணக்குகிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, ஒத்தாசைகள் ஆதரவு மாத்திரமல்ல, கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பை மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த பிரகாசத்தை உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கை அமைய வேண்டும் அல்ல. அவரை நோக்கி பார்த்தவர்கள் மாத்திரமே பிரகாசம் அடைகிறார். கிறிஸ்துவனை பிரகாசிப்பார்கள் வேதத்தை வாசிக்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 110 சங்கீதம் 2வது வசனம். இதிலே பார்க்கும் பொழுது வல்லமை, கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையும் செங்கோலையும் அனுப்புவார் என்று பார்க்கிறோம். செங்கோல் என்பது ஆளுகையை குறிக்கும். அடுத்த வசனம் சொல்கிறது, சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்வார். ஒரு கிறிஸ்துவன் என்பது சாதாரணமா ஒரு பலவீனமான இருக்கக்கூடாது, வல்லமையுள்ளவனா இருக்கணும். பவர், சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய பிள்ளைகள். சீயோனிலிருந்து ஒரு வல்லமையையும் செங்கோலையும் அனுப்புகிறார். எந்த இடத்துல அந்த வல்லமையோடு ஆண்டவர் அந்த ஆளுகை செய்வதற்காக ஒரு தொழில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரு ஊழியத்தில் இருந்தாலும் சரி, ஆளுகையின் ஊழியம், ஆளுகை தொழில் போய் எங்கேயும் போய் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த செங்கோல் என்ற வார்த்தை அந்த ஆளுகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இது சாதாரண செங்கோல் அல்ல, வல்லமையின் செங்கோல். சிவனுடைய பாக்கியத்தை நாங்கள் பட்டியல் போடுகிறோம். சீயோனுடைய பாக்கியத்தை, சீயோனிலிருந்து இந்த புதிய வருடத்தினுடைய ஆசீர்வாதம் என்னென்னவாய் இருக்கும், எப்படியெல்லாம் என்னை சீயோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், அதைத்தான் இந்த நாளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சீயோனின் ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதை முன்பே நாம் சிந்தித்து விட்டோம். சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற அநேக காரியங்கள் இரண்டாம் வசனத்திலே வருவது மிக மிக அழகாக இருக்கும். அடுத்ததாக நாம் கடைசியாக இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது எசேயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே திரளான ஜனங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு போவார்களாம். அந்த இடத்திலே ஆலயத்திற்கு போவதற்கு முன்பு யாக்கோபின் தேவாலயத்திற்கு போவார்கள். திரளான ஜனங்கள் கூடி கர்த்தருடைய பர்வதத்திற்கு போவார்கள், யாக்கோபினுடைய ஆலயத்திற்கு போவார்கள். அங்கே கர்த்தர் தம்முடைய வழியை போதிப்பார். நாம் அவருடைய பாதையிலே நடக்கலாம். அங்கேதான் வேதம் வெளிப்படும். சீயோனிலே வேதமும், எருசலேமிலே வசனமும். பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், சீயோனிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார், எருசலேமிலே சமாதானத்தை அள்ளி கொடுக்கிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இடம் எருசலேம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இடம் சீயோன். வேதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எச்சரிக்கை வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எத்தனை பேர் இதை வாசித்து இருக்கக்கூடும்? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்ககாரமாய் கொண்டிருக்கிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், நீ ஆசாரம் இல்லாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பெரிய எச்சரிக்கை. பைபிளை மறந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை போச்சு. நான் சொல்லல, பைபிள் சொல்லுங்க. நீ என் வேதத்தை மறந்தாய், எடுக்க மறந்தாய், திறக்க மறந்தாய், வாசிக்க மறந்தாய், எல்லாத்துக்கும் மறந்துட்டோம். பைபிள் மறந்துனா நம்ம ஆண்டவரை மறந்துட்டோம். ஆண்டவர் பேசுவது பைபிள்ல தான் இருக்கு. ஒரு ஓசியா தீர்க்கதரிசி வசனத்தை ஞாபகப்படுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஒரு எச்சரிக்கை வசனம். சீயோனிலே வேதம் வெளிப்படுகிறது, எருசலேமிலே வசனம் வெளிப்படுகிறது. வேதத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். வேதம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது. ஒருவேளை இந்த இடத்துல எடுக்காமல் இருக்கலாம், வீட்டில் நிச்சயமா இருக்கும். பைபிள் இல்லாத கிறிஸ்தவன் இருக்க முடியும். கடைசியாக நியாயத்தில் எல்லாத்தையும் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்ட நாம் ஆமோஸ் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, சீயோனிலே கர்த்தர் கெர்ச்சிப்பார், எருசலேமிலே அவர் சத்தம் எடுப்பார். கடைசியில் நாம் நியாயத்திற்காக நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அத்தனையும் சீயோனிலிருந்து கிடைக்கக்கூடிய வார்த்தை.
ஆப்பிரியமானவர்களே, கர்த்தருடைய சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டபடி ஆதரவு தருகிறார், ஒத்தாசைகளை தருகிறார், ரட்சிப்பை தருகிறார். அதோடு கூட ஆண்டவர் ரட்சிப்பை தருவது மாத்திரமல்ல, ஒரு வாழ்க்கையிலே வல்லமையை அனுப்புகிறார். நிறைய ஆசீர்வாத சீயோனிலிருந்து கர்த்தர் அனுப்புகிறார். இந்த வாக்குத்தத்தம் இந்த நாளிலிருந்து வரக்கூடிய புதிய ஒரு இடத்திலும் உங்களுக்கு உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 128ஆம் சங்கீதம் குடும்ப சங்கீதம். அதில் இருக்கிற அந்த 5வது வார்த்தை ஒவ்வொருடைய தனிப்பட்ட குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் உரியது. ஆகையினால் இந்த சீயோனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உரிமைப்படுத்திக் கொள்ள விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இந்த 3 செயல்படும் போது இந்த வாக்குத்தத்தம் உரிமையாக இருக்கும். அப்போது என்னென்ன கிடைக்கும் என்பதை தான் இந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். பிரியமானவர்களே, நான் முடிக்க விரும்புகிறேன், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் எழுந்து நிற்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தின் தேவன் என்றும் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்றும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த நாளில் வாக்குத்தத்தத்தை உரிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி நாங்கள் சீயோனிலிருந்து பெற்றுக்கொள்ளும் வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சீயோனிலிருந்து ஆசீர்வாதமும், சீயோனிலிருந்து ஆதரவும், சீயோனிலிருந்து இஸ்ரவேல் ரட்சிப்பும், சீயோனிலிருந்து எங்கள் வாழ்க்கையில் வல்லமையும், சீயோனிலிருந்து எங்களுக்கு பிரகாசத்தையும் தருகிற தேவன். ஆண்டவர் வேதத்தையும் வேத வசனங்களை வெளிப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் எங்களை நியாயத்திற்குள்ளே நிற்க வைத்ததற்காக, ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் நியாயத்தோடு நிற்பதற்காகவும், ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சீயோனின் பாக்கியத்தை வரக்கூடிய நாட்களிலே இந்த திருச்சபை ஜனங்களுக்கு தருவீராக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் அமர்ந்தபடி ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற பாடலை நாம் பார்ப்போம். இந்த பாடலை பாடுகிற பொழுது நன்றி காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் முன்னே வந்து உங்களுடைய காணிக்கைகளை படைத்து நீங்கள் இருக்கின்ற இடங்களில் நிற்பீர்களாக உங்களுக்காக சிறப்பு சொல்வதை ஏற்கப்படும். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என்ற பாடலை அமர்ந்தபடியே நாம் பார்ப்போம்.
உண்மையாக உடைய திரு சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்து உண்மை ஆராதிக்கும்படி அவர் பெரிய கருணை நிலைகள் பொழுது ஆமாண்டவரே உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியான கிருபை நிலைகள் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வேறு வாக்கியத்தின்படி இந்த நாளின் செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். செய்தியை கொடுத்த சகோதரர்களுக்காகவும் அவருடைய ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து நாம் சொல்லிக்கிறோம். செல்லுகிற இடமெல்லாம் இன்னும் அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வழிநடத்த நீ வழிநடத்த வேண்டுமாவட்டத்திலே நாம் கொண்டாடலாம். இந்த நாளில் வாக்குத்தத்தத்திற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இந்த நாளிலும் நன்றி காணிக்கை படைத்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் திருச்சபையாக சேர்ந்து நாங்களும் அந்த நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தங்களுடைய வாழ்க்கையில மேலான நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டுடைய திரு சமூகத்திற்கு நேராக கடந்து வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி கணக்கை படைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக நீர் ஆசீர்வதியும். இன்னும் மென்மேலும் தங்களுடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதங்களோடு வாழ்வதற்கு ஆண்டவராக நீர் வழிநடத்த வேண்டுமாவதை நாம் கொண்டாடலாம். ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற எங்களையும் திருக்கரங்களுக்கு நேராக நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். வரப்போகிற வாரத்திற்காக அதிகமாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய கையின் பிரயாசங்கள், எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களை நாங்கள் கண்டுகொள்வோம். உங்கள் சித்தமானால் மீண்டுமாக உங்களுடைய ஆலயத்திலே வந்து உண்மை ஆராதிக்கிறோம். நீரே தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டுமானதை நாங்கள் கொண்டாடுகிறோம். உங்களுடைய சமாதானத்தோடு நாங்கள் தொடர்ந்து உலகத்தை வாழ்வதற்கு எங்களுக்கு பலத்தார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நாம் யாவரும் ஜெப நிலையிலிருந்து வெளியே ஆண்டவருடைய ஜெபத்தை புத்திரஜபானங்கள் 445 வழியாக ஏறெடுப்போம். வானகம் வாழ்கிறோம் எங்கள் தந்தாய், வாழ்வும் திருநாமம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். வாழ்க
பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. நம்முடைய ஆராதனையின் நிறைவாக பாமாலைகளிலே 26வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 26 நன்மைக்கரே நேரத்தில் வந்தாசிர்வாதம் கூறுமே என்ற பாடலை பாடுவோம். ஆராதனை முடிந்து செல்லுகிற பொழுது உங்களுடைய காணிக்கைகளை ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிற பெட்டிகளிலே வைத்து செல்லும்படியாக உங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். பாமாலை 26. Amen.
ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிப்பே கிருபை தந்தேன். இப்போது உலகத்திற்குள்ளாக நாங்கள் செல்கிறோம். எங்களோடு தங்கிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு பலத்தாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களோடு பாராட்டி சமாதானத்தோடு சென்று வருவோம்.